ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பாப்பா ஃபேஸ் தெரியுது. இப்ப பாப்பா ஃபேஸ் தெரியலையா? ஓகே. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா நவீன் பேசுறேன். இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு ஏஞ்சல் இருக்கா கையில. ஆல்மோஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க் பண்ணிடுறேன் மேம். ஏன்னா இந்த கர்ணன் வந்து இதோ அன்னச்சாவடின்னு காமிச்சதுக்கே சொர்க்கத்துல அவருக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு கதை நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன சேட்டை பண்றா பாருங்களேன். இப்ப என்ன நடத்தாங்க உனக்கு, அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது சொல்ல குட்டி. அந்த மாதிரி இவங்க வந்து மேரேஜ் ஆகுது ரொம்ப லேட் மேரேஜுங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு இவன் என்ன வீடியோ போடுறத வச்சுட்டு இவளுக்கு விளையாட்டு காமிக்க சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து இவன் என்ன பண்ணிருக்காங்க, ஓகே வாடா, தெரியல குழந்தை ஃபேஸ் தெரியல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்ணி எல்லாருமே வந்து எடுத்தோடனே இவ்வளவு லேட்டா மேரேஜ் பண்ணி குழந்தை கிடைக்குமான்ற ஒரு டவுட் நிச்சயமா உங்களுக்கே அந்த பயம் இருந்திருக்கும்ல. அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்ல நீங்க ஒரு தடவை ஆஷா மேம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்க கிளம்பி என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, எத்தனை மாசம் மருந்து சாப்பிட்டீங்க? 2 மாசம் தாங்க. 2 மாசம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்தப்ப நாங்க உங்ககிட்ட சொன்னோம், மேம் உங்களை நம்பிதான் வந்திருக்கோம் ஐவிஎஃப். நான் 3 மாசத்துல ஐவிஎஃப் பண்ண சொன்னாங்க. உங்களை பண்ண சொன்னாங்க. நம்ம போகலீங்க மேம், உங்களை நம்பிதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் 3 மாசம் நான் கேரண்டி 4 மாசம் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க மேம். எந்த தைரியத்துல சொன்னேன்னு தெரியல. அப்புறம் 2 மாசம் சாப்பிட்டோமா, 3ஆவது மாசம் மருந்து வாங்கிட்டோம். அப்புறம் 2வது மாசமே 10 நாள் தள்ளி போயிடுச்சுன்னு போய் செக் பண்ணோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3வது மாசம் இந்த மருந்து இன்னும் வச்சிருக்காங்க மேம். நீங்க அதை அப்படியே பத்திரமா நீங்க அப்படியே வச்சிருங்க அந்த 3ஆம் மாசம் மருந்து. இவளுக்கு கரெக்டா 1 இயர் ஆன உடனே அந்த மருந்து எடுத்துக்கோங்க. 2வது குழந்தை பெற்றுருங்க. இவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சொந்தத்திலே பேசிருப்பாங்கல்ல. கண்டிப்பா மேம். 39 வயசு வந்து அலோபதி டாக்டர். எல்லா பிரச்சனையும் யூரின் இன்ஃபெக்ஷன், லாஸ்ட் ஆக இன்ஃபெக்ஷன் இது மாதிரி வந்துட்டே இருந்து. அப்புறம் 9ஆவது மாசம் ஸ்கேன் எல்லா பிரச்சனையிலயும் எல்லாமே நார்மலா இருக்கு, அதுதான் அதிசயம் அப்படின்னாங்க. நாங்க சாப்பிடுறது யாரு, மேடமோட மருந்து. அவளுக்கே நான் அதுதான் மேம் கொடுக்குறேன். என்னோட குழந்தைங்களுக்கு நான் தான் இவ எப்படி எந்திரிச்சு இந்த பேப்பர் எடுக்கலாம் ட்ரை பண்றேன். ஆக்டிவா தான் மேம் என்ன இருக்கு. நீங்க அந்த காலுக்கு மருந்து கொடுத்தீங்களா, ஃபைப்ராய்டு இருக்கு. ஃபைப்ராய்டு இருக்கனால கால் வந்து மடங்கி பிறந்துட்டா, பிறந்தப்பறம் சர்ஜரி பண்ணணும், காலை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, அவளுக்கு என்ன பண்றோம், எல்லாரும் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, யாரும் கண்ணு வைக்க கூடாது, திருஷ்டி ரொம்ப கலரா இருக்கா. என்ன பண்ணீங்க கால் இவ்வளவு கலரா இருக்கிறதுக்கு? வெள்ளை வெள்ளையும் தமன்னா கலர்ல இருக்காங்க. மேம் ஒண்ணுமே பண்ணல மேம். காலையில ஒரு ஆப்பிள், அப்புறம் வந்து நைட்டு வந்து கம்பல்சரி ஒரு கொய்யாப்பழம் கலர். செவ்வாழைப்பழம் எனக்கு சுகர் இருக்கிறதுனால எடுத்துக்க, சுகர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கனால எடுத்துக்க வேணாம். அதனால இது ரெண்டும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாதுளம் பழம், அவ்வளவுதாங்க. நீங்க 2 பேரும் கலர் தானயா? அது ஜெனடிக் தான் கலர் எல்லாமே மோஸ்ட்லி. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, இந்த ஒரு உங்களோட 40வது வயதுல முதல் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது லைஃப் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களோட இன்னொரு அடுத்த குழந்தை வந்து நான் சொன்ன மாதிரி இவளுக்கு 1 வயசு ஆனோடனே ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுருங்க, ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். உங்களோட சாரோட மனநிலை என்ன? சொல்ல முடியாத சந்தோஷமா. பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த கடவுள் ரொம்ப லவ் பண்ணாதான் பொம்பளை பிள்ளை வரும், ஏஞ்சல் மாதிரி. இது வந்து வளர்ந்த அப்புறம் வாய் ஊருக்கு வாய் பேசும். அப்ப நீங்க பொம்பளை பிள்ளை பிறந்தப்ப ஒரு அப்பாவா அவருக்கு உங்களுக்கு பையன் ஆசை இருந்துச்சா? அடுத்து நிறைவேற்றிடுவோம். மேம் எங்க வீட்டுல எல்லாமே தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே பொண்ணுங்க, 7 பொண்ணுங்க எங்க வீட்டுல. பையனே இல்ல. அதுவும் என்னாலதான் நடக்கும், கவலைப்படாது. 40 வயசு ஆயிடுச்சு, ஐவிஎஃப் தான் பண்ணணும், இயற்கையா குழந்தை பிறக்காதுன்னு எல்லாம் சொல்லி சொன்னக்காரங்க இந்த வயசு எதுக்கு கல்யாணம் பண்ணணும், இதுக்கப்புறம் எங்க குழந்தை அப்படின்னு யோசிக்கும் போது மேம் அதே சொன்னாங்க மேம், ஐவிஎஃப் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி அலோபதி. நீங்க வேணா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க வேண்டியதானே, எதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இவங்க இருந்துட்டு இனிமே இந்த ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க, இனிமே இவங்க போகவே கூடாது. நான் ரெகுலரா உங்க வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் யூடியூப்ல. அப்புறம் இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. லாஸ்டா ஒரு டைம் மேடமே பாத்திரலாம் வா அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க ரிப்போர்ட் நான் கொண்டே காட்டிட்டு வரேன். அதுதான் நாங்க உங்களை நம்பி வந்தது, பாசிட்டிவா பேசுறதுதான். நாங்க உள்ள வந்தனுமே நாங்க 1008 கவலையில வருவோம் மேம். ஆனா பட் உங்ககிட்ட வந்தனுமே அதெல்லாம் மறந்து நாங்க வெளியே போறப்ப ஹாப்பியா தான் போறோம் மேம். அது என்னன்னே தெரியல, வரப்ப இத்தனை பிரச்சனையோட உள்ள வருவோம். பட் நீங்க பேசுற விதமே எங்களுக்கு அது ஒரு இருக்கணும்னு நான் வேண்டிக்குவேன். என்ன வேணும் உனக்கு? இது வேணுமா?
எனக்காக என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஓவரி சைடு இல்லைங்களா? ஒரு சைடு ஓவரி இல்ல, ஒரு சைடு ஓவரி தான். அப்ப இது சத்தியமா தவம் இருந்து நான் வரம் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வயசு 40, ஒரு சைடு ஓவரி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஒரு சைடு ஓவரி தான் இருக்கு. அதுல 2 மாசத்துக்குள்ள அந்த சைட்லயே முட்டை வந்து மாசமாக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. என் நிலைமை எனக்கு தான் தெரியும். ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் மேகம் போல ஒரு அப்பா கணவன் மனைவியா இருந்தவங்கள குடும்பமா மாத்தி அப்பா அம்மாவை ஆக்கி இந்த குழந்தைய கொடுக்கும் போது எனக்கு எல்லா கஷ்டமும் போயிருது. எனக்கு என்னோட வலிகள்லாம் மறைஞ்சு போயிருது. எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஃபேமிலி நம்ம பிரிஞ்சு நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னடா பேசாம லீவ் ஒரு வாரம் விட்டுட்டு என்னோட மலேசியா போலாம் நினைப்பேன். ஆனா இந்த நேத்து கூட என்ன சொன்னார், நீ 1 வீக் லீவ் போட்டு வரியா அப்படின்ட்டு. இன்னைக்கு இவளை பார்த்தேன், நாளைக்கு சரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் இதை பார்த்தோன்னே இந்த சந்தோஷம் எதுல இருக்கு, நீங்க பத்திரமா இருந்துட்டு வாங்க. உடனே லெனினுக்கு கால் பண்ண, ஆக்சுவலி நான் லெனினுக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம குழந்தை அப்படின்னு காமிச்சேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நான் செல்ஃபில எடுத்தோம் நானும் லெனினும் பாப்பாவோட. நான் உங்களுக்கு அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி விடுறேன் ரீலா. ஆக்சுவலி மேம் கடவுள் வந்து டைரக்டா வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஒரு அவதாரத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்க அவதாரமா நினைக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் மருந்து வாங்க போகும்போது எவ்வளவு மாசம் மருந்து சாப்பிடணும்னு தெரியல, அந்த அளவுக்கு நமக்கு மருந்து வாங்குறதுக்கு அமௌண்ட் எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அமௌண்ட் கொடுத்து. அதே மாதிரியே கடவுளா அப்படியே எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்பும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்க மேம். உங்ககிட்ட வந்து உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே எங்களுக்கு அப்படியே ஒரு திருப்தியா இருந்தது. 3 மாசத்துல நான் மாசமாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனா அந்த மாதிரி ஒரு சிலரை வந்து 3 மாசத்துல ஆக்க முடியாம என்னால போயிருது. அவங்க எல்லாமே நான் மன்னிச்சுக்கணும், அவங்களுக்கான டைம் வரலன்னு. ஆனா 90% பண்ணிடுறேன் 3 மாசத்துல. ஒரு 10% நானும் மனுஷி தானே. நீ இதுல தானே பிஸியா இருக்க, எதுக்கு அது விட்ட இந்த என்ன நிமிந்து பாக்குறது. இந்த அவ பிஸியா இருந்தாதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். பயங்கர துருத்துருன்னு என் பிள்ளை இல்லையா, சேட்டை பிரிக்கும் போல இருக்கு. வீட்டுல எல்லாம் இப்படி ஆக்டிவா இருக்காளா? இந்த சந்தோஷம் வாழ்க்கையில வேற எதுவுமே கொடுக்க முடியாது. எனக்கு என்னமோ கருப்பட்டியில செஞ்சு என்னென்ன கொண்டு இருக்கீங்க, ஏதோ எனக்காண்டி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னது இது? என்னது? அது வந்து கருப்பு கவுனி அல்வா. கருப்பு கவுனி அல்வா. சத்தமா சொல்லுங்க. கருப்பட்டி கருப்பு கவுனி அல்வாங்க மேம். அப்புறம் கருப்பட்டி இது பீட்ரூட் மைசூர் பாக்கு. பீட்ரூட் மைசூர் பாக்கு. ஓகே. கருப்பட்டி அத்திப்பழம் மைசூர் பாக்கு. இது உங்க ஊர்ல இருக்கா? நொறுக்ஸ். ஆமாங்க மேம். ஓகே. அப்புறம் கருப்பட்டி முந்திரி ரோல்ல பிஸ்தா உள்ள வச்சு. என்ன உங்க வீட்டுல இப்ப எதுக்கு இவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு இதெல்லாம் பயங்கர இது என்னது? இது வந்து அது வந்து திணை முறுக்குங்க மேம். திணை முறுக்கு. திணை மாவுல செஞ்ச முறுக்கு. சரி, நீங்க எதுக்கு இந்த இவ்வளோ இதை ஓப்பன் பண்ணு உங்க கையால? சரி மேம், நீங்க இதை ஓப்பன் பண்ணு காமிச்சிடலாம். இது வந்துட்டு அது வந்து அத்திப்பழம் மைசூர் பாக்கு. அத்திப்பழத்துல மைசூர் பாக்கு செய்வாங்களா? ஆமாங்க. இதுதான் இது பீட்ரூட் மைசூர் பாக்கு. பீட்ரூட் மைசூர் பாக்கு. இது வந்து காஜு பிஸ்தா ரோல். காஜு பிஸ்தா கருப்பட்டி காஜு பிஸ்தா ரோல். இங்க எல்லாமே கருப்பட்டி தாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றீங்கல்ல காசு இல்ல எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு. நீங்க மிக வசதியான ஒரு ஆள். நான் உங்க முன்னாடி இப்படி வாங்குற இடத்துலதான் கடவுள் பெருசா செய்யணும்னு ஆசை. எங்கனால முடிஞ்சது சின்னதா செய்யணும். இதுதான் எனக்கு பெருசு. இதை விட பெருசு நீங்க லைஃப்ல எனக்கு என்ன செய்ய முடியும்? இதை விட பெருசா எனக்கு ஏதாவது செய்ய எங்களுக்கும் அதுதான் பெருசு. எனக்கு உங்க குழந்தை ஃபேமிலியை கம்ப்ளீட் ஆக்குறது எனக்கு கடவுளுக்கு நன்றி. அண்ட் நாங்க தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல, எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை தான், ஐவிஎஃப் எங்கேயுமே முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு ஹோமியோபதி மருந்துல ஹோமியோபதினா ஸ்லோ, ஹோமியோபதினா லேட்டா வேலை பார்க்கணும் தப்பா நினைக்கிறாங்க எல்லாரும். ஹோமியோபதி இப்ப ஐவிஎஃப் 3 ஐவிஎஃப் 4 ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப வருஷம் சுத்திட்டு வந்து 3 மாசத்துல மாசமாக்குனா எது ஃபாஸ்ட்? நாங்க ஃபாஸ்டா இல்ல அது ஃபாஸ்டா? மேம் அது இல்லாம எத்தனை சித்திரவதை மேம். ஊசியான போட்டு சைடு எஃபெக்ட் எவ்வளவு எஃபெக்ட் அதுல வருது மேம். நிறைய பேர் தெரியாம போறாங்க மேம். ஆனா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் மாசமாகறாங்க மேம். ஆனா அதுக்கான தொந்தரவுகள் அனுபவிக்கிறாங்க. மாசமாகி குழந்தை பிறக்குறாங்க மேம். ஆனா எத்தனை இன்ஜெக்ஷன், வெளியே போக முடியாது, 1 வருஷம் பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும். மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலா வெளியே பாப்பா பிறக்கிற வரைக்குமே ஹோமியோ மெடிசன். சோ அந்த காலுக்காண்டி மருந்து கொடுத்தோம், கால் வந்து வளையாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? ஆமாங்க. அது என்ன உதவிக்கிறாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா.
வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஃபைப்ராய்டு இருந்தது, அதனால அபார்ஷன் ஆயிரும் டாக்டர் மிரட்டி இருப்பாங்க, பயமுறுத்தி இருப்பாங்க. இல்லைங்க மேம், ஃபைப்ராய்டு வந்து மேலதான் இருக்கு. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆகுறதுனால ஐவிஎஃப் போயிருங்க பெட்ரு அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எந்திரிச்சு நிக்கிறா. இப்ப எத்தனை மாசம் ஆகுது இவளுக்கு? 7 மாசம் நீயோட பிறக்குதுங்க. 8 மாசம் 8 அடி எடுத்து வச்சிருக்கோம் இருக்கு. இப்பயும் நிக்கிறாங்க. சரி, ஓகே. எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. அண்ட் கடவுளுக்கு நன்றி, என்ன இவ்வளவு நம்பிக்கை வச்சு, அதாவது இவங்க கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இவ வளர வாழ்நாள் முழுக்க அவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா சொந்தக்காரங்களா? 2 பேரும் ஸ்கூல் மேட். ஸ்கூல் மேட்டா? இப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். கிரேட் கிரேட். நீங்க ஸ்கூல் மேட்ஸ் இன்னும் பேசிக்குவீங்களா? டச்ல இருக்கீங்களா? நாங்க ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மேம். நாங்க 5 பேர் இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கோம் மேம். சூப்பர். அவரு அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? நீங்க எல்லாம் நல்லா வாய் பேசுறீங்க, அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஓகே. டூர்லாம் சேர்ந்து போவீங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து? டூர் எல்லாம் போக மாட்டாங்க மேம். அப்பப்ப கான்டாக்ட்ல இருப்போம். அவங்க ஃபங்க்ஷனுக்குனா கூப்பிடுவாங்க, எங்க ஃபங்க்ஷனுக்குனா கூப்பிடுவாங்க. வீட்டு ஃபங்க்ஷன்ல எதுவும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஓ, எல்லாத்துக்கும் போயிருவீங்க, நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. செம்ம இல்ல மாசம். சோ இந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா மேம். இன்னைக்கு நிறைய பேர் கான்டாக்ட் விட்டுருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். புடிச்சிட்டு இருக்கோம் மேம், இன்னும் பிடிக்க முடியல யாரையும். நீங்க எந்த ஸ்கூல்? நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் ஈரோட்ல மேம். ஈரோட்ல கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். இவங்க கூட படிச்சோம்னா அந்த குரல் கேட்டனே புரியும்ல. எல்லாம் இப்போ இவங்க கான்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும், வீட்டுல இருக்க பிரச்சனை தீர்த்துரும், குழந்தைல பிரச்சனையில இருந்து குடும்ப பிரச்சனை வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு தீர்த்து இங்க கொண்டு வந்து வழி காமிச்சு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி அவங்களோட நட்புல அழியா ஒரு பேர் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார் மாதிரி ஒரு நட்பு. இப்படியெல்லாம் ஃப்ரெண்டு கிடைக்கணும். இப்படியெல்லாம் ஃப்ரெண்டு நிக்க அவளுக்கு இது கொடுக்கலையா? கச்ச கச்சான்னு இருக்கா. சரி, ஓகே. நாங்க முடிச்சிட்டோம். எல்லாரும் பாத்தீங்களா, எனக்கு அப்படியே தாலாட்டு பாட ஆரம்பிச்சுங்க. நீங்க பாட்டுலாம் பாடி தூங்க வைக்கிறீங்களா பிள்ளைய? மேம் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தங்க குட்டிக்கு தங்க குட்டியா நல்லா பாடு. தூரி தூரி பட்டு குட்டிக்கு தூரி தூரி அப்படிதாங்க மேம் பாடு. பட்டு குட்டிக்கு தூரி தூரி, தங்க குட்டிக்கு தூரி தூரி, அவ்வளவுதானா? நிறைய அப்படியே சொல்லி வருங்க மேம். குட்டி மைனாக்கு தூரி தூரி, தங்க மைனாக்கு தூரி தூரி அப்படி. ஆம்பளை பையனை தானே சொல்லிருப்பீங்க, ஒன்னும் சொல்லிருக்க முடியாது. சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் ஆம்பளை பையன் பெத்து நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? சரிங்க. சரி, ஓகே. லவ் யூ ஆல். நன்றி. எவ்வளவு சமத்தாய்